உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிறவியிலிருந்து அதை பார்க்க முடியும். ஒன்று விந்து பைகள் வளராமல் இருக்கிறது. குழந்தைகளுக்கு சின்னதாக இருக்கும் விந்து பை. பிறக்கும் போதே குழந்தைகளுக்கு விந்து பை கீழே இருக்கணும். சில நேரங்களில் அது வயிற்றுலே தங்கிடும். வயிற்றில் உருவாகி கீழே இறங்கணும், ஆனால் வயிற்றுலேயே தங்கிடும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு விந்து உற்பத்தி ஆகாது. வயிற்றுக்குள்ளே இருக்க சூடு 37 டிகிரி, விந்து பைகள் 35 டிகிரி. வயிற்றுக்குள்ளே விந்து பை இருந்தால் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகாது. ரெண்டாவது, இளம் பிள்ளைகளுக்கு விந்து பை வளராமல் இருக்கிறது, விந்து பைகளில் அடிபடுறது, கிரிக்கெட் விளையாடும் போது அடிபடுறது, வீக்கம், சிறுநீர் அந்த விந்து பைகளில் நீர் கோர்த்து கொள்வது, குடல் இறங்குவது, இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள்னால விந்து பை விந்து உற்பத்தி ரொம்ப குறையும். மூன்றாவதாக, குழந்தைகள் குதிக்கும் போது விளையாடும் போது விந்து பைகள் திருகப்படும், பிறப்பைகள் திருகப்படும். அப்போது அது ஒரு எமர்ஜென்சியாக மாறிடும். விந்து பைகளுக்கு ரத்தம் போகாது. அப்போது விந்து பைகளை அறுவை சிகிச்சை செய்து எடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம்னா, பெரும்பாலான இந்தியர்களுக்கு இந்த புட்டாலமன் நோய் வரும். இது கழுத்துக்கு கீழே தாடையில் வீக்கம் வரும். பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் ஒரு செயின் போட்டு ஒரு வேப்பலை வச்சுட்டு அப்படி முடிச்சுடுவாங்க. இது ஆபத்தானது. இந்த வியாதி சில நேரங்களில் தாடையோடு அப்படி முடிஞ்சிடும், அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சில பேருக்கு இந்த புட்டாளமைன்னு சொல்லக்கூடிய மம்ஸ் விந்து பைகளை தாக்கும். யாருக்கு தாக்கும் யாருக்கு தாக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. தாக்கும்போது விந்து பைகள் விரை வீக்கம், விரை வலி இருக்கலாம். இதுக்கு பேர் மம்ஸ் ஆர்கைட்டிஸ். விந்து பையை அந்த மம்ஸ் தாக்கி இருக்குன்னு இதுக்கு பேர். அப்படி பண்ணும்போது சில நேரங்களில் விந்து உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக இதை அழித்து விடும். அப்படி ஒரு நிலை வந்ததுன்னா பிற்காலத்தில் இந்த இளம் ஒரு 11 வயதினர் கல்யாணம் பண்ணும்போது குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஹார்மோன்கள் குறைபாடு. சில பேருக்கு மூளையிலேருந்து வர ஹார்மோன்கள் கம்மியாக இருக்கலாம், இல்லை விந்து பையிலேருந்து வர ஹார்மோன்கள் கம்மியாக இருக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க நல்லா டாலாக இருப்பாங்க, குண்டா கொழு கொழுன்னு இருப்பாங்க, மார்பகங்கள் பெருசாக இருக்கும், ஆணூர் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும், உடம்புல தாடி மீசையே இருக்காது, பார்த்தா 40 வயதாகும், பார்த்தா 18 வயது பாலகன் மாதிரி இருப்பாங்க. இது ஹார்மோன்கள் குறைபாடு. இந்த ஆரம்பத்தில் இதை கண்டுபிடிச்சோன்னா சரி செய்யலாம். இப்போ மூளையிலேருந்து வரக்கூடிய LH FSH ஹார்மோன் குறைவாக இருக்குன்னா அதை இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுத்து விந்து பைகளில் இருக்கக்கூடிய செல்களை வளர்த்து டெவலப் பண்ணி விந்தணுக்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். வேறு யாராருக்கெல்லாம் பிரச்சனை வரும்? மது அருந்துறது, தொடர்ந்து சிகரெட்டு பிடிக்கிறவங்க, இவர்கள் எல்லாருக்குமே விந்தணுக்கள் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பால்வினை நோய்கள் ஒரு முக்கியமான பங்கு. பால்வினை நோய்கள்னால் திருமணத்திற்கு வெளியே செக்ஸ் பண்ணிவிட்டு ஆணுறுப்பில் சீல் வரும், அது போய் விந்து குழாய்களை அடைச்சிக்கும். சிஃபிலிஸ், கொனோரியா, பல்வேறு பால்வினை நோய்கள்லையும் விந்து பைகள் பாதிக்கப்படலாம், விந்து குழாய்கள் பாதிக்கப்படலாம். இவர்களுக்கு எல்லாருமே விந்தணுக்களில் குறைபாடு இருக்கும். இதில் பெரும்பாலான விஷயங்கள் சரி செய்யக்கூடியவை. விந்து பைகள் பாதிக்கப்பட்டு விந்தணுக்கள் குறைபாடு இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம்? ஒன்று ஹார்மோன் நல்லா இருக்குது, விந்து அணுக்கள் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒன்று என்ன பண்ணலான்னா, சில மருந்துகள் கிளீவ்லண்ட் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 110 நாட்கள் இந்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும், நல்லா நார்மலாக வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, ஸ்டெம் செல்ஸ் என்ற புது சிகிச்சைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வயிற்றில் இருக்க கொழுப்பிலிருந்து இந்த அபூர்வ செல்களை எடுத்து விந்து பைகளை இன்ஜெக்ட் பண்ணோன்னா விந்தணுக்கள் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது முறை, கிடைக்கக்கூடிய குறைந்த விந்தணுக்கள் இல்லது
விரைப்பைகள்லேருந்து விந்தணுக்களே இல்லைன்னா விரைப்பைகள்லேருந்து ஊசி மூலமாக விந்தணுக்களை எடுத்து பெண்ணினுடைய கருமுட்டையை எடுத்து அதில் இன்ஜெக்ட் பண்ணணும். உள்ள கருமுட்டைக்குள்ளே செலுத்தி கருவாக்கி கருவை பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வைக்கலாம். இந்த முறைகளில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்.